என்னடி? நான் உன்னை கேட்கட்டுமா? நீ எனக்கு தெரியாம வேற யாராவது லவ் பண்றியா என்ன? என்னடா சைலண்டா இருக்க? அப்ப நீ நிஜமாவே லவ் பண்றியா? இன்னைக்கு என்ன டே? மண்டே. ஓகே. ஏன் கேட்ட? இல்ல, வழக்கமாக ஃப்ரைடே ஈவினிங் தான் சண்டை போடுவேன். அப்புறம் நான் சாட்டர்டே வரைக்கும் கன்வின்ஸ் பண்ணுவேன். தென் சண்டே வெளியே போவோம். இன்னைக்கு என்ன மண்டேவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்? ஆமா, பின்ன மீட் பண்ணி பேசலான்னு வர சொல்லிட்டு இப்படி எதுவுமே பேசாம உட்காந்து தின்னுட்டு இருந்தா பசிக்கும்ல. வலிக்குதுரி. வலிக்கட்டும். அப்போதான் நான் ஒருத்தி உன் பக்கத்துல இருக்கேன்னு உனக்கு ஞாபகம் வரும். ரோபோட். சரி பேசு, நானும் பேசுறேன். நீ உன்னை என்கிட்ட பேச தேவையில்ல. இதைத்தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணேன், நீ திட்டின. இப்ப நான் பேசுறேன், அதுக்கும் திட்டுற. இப்படியே எல்லாத்துக்கும் பொண்ணுங்க பசங்களை திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்களாம் என்னதான் பண்றது? நீயும் மற்ற பசங்களும் ஒன்றும் இல்லை. எனக்கு தான் தெரியுமே, நீ என்னை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு. உன் அளவுக்கு எவனும் இங்க மக்கு இல்ல. மக்கா? ஆமாடா, மக்கு பையலே. லவ் பண்றவங்களெல்லாம் பாக்குறல்ல, வெளியே எவ்வளவு ஜாலியா சுத்திட்டு இருக்காங்கன்னு. நீ என்னடானா பேசலான்னு வர சொல்லிட்டு இப்படி உனக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்காந்து தின்னுட்டு இருக்க. அப்ப உனக்கும் வேணுமா? நீ குடிக்கப்ப. ஓவரா பேசாத நிவி. இல்ல, எனக்கு அப்படி தெரியல. நீ மொத்த லவ்யும் வேற எங்கேயோ கொடுத்துட்டு என் கூட ரோபோட் மாதிரி சும்மா எந்த எமோஷனும் இல்லாத மாதிரி இருக்க. என்னோட எமோஷன் ரொம்ப ப்ரிஷியஸ் டி. அதை அடிக்கடி உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணா அதோட வர்த்து தெரியாது உனக்கு. கூட இருக்கிற டைம்ல எதையும் என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாம இல்லாதப்ப தேடினா போன மொமெண்ட்ஸ் திரும்ப வராது. கூட இருக்கிற டைம்ல எதையும் என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாம இல்லாதப்ப தேடினா போன மொமெண்ட்ஸ் திரும்ப வராது. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். டேய், நீ என்ன லூசா? வெறும் ஊர் மட்டும் தெரிஞ்சுட்டு எங்கன்றா போய் தேடுவேன்? ஃபர்ஸ்ட் அது கூட தான் தெரியல. இப்போ அட்லீஸ்ட் அவ இருக்கிற ஊராச்சு தெரிஞ்சதுல. அதெல்லாம் செட் ஆகாதுடா, தேவையில்லாத கஷ்டம். டேய், அவ எனக்காக வெயிட் பண்றாடா. உனக்காக வெயிட் பண்றா அவ. அப்புறம் ஏன்டா அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்? உனக்கு தெரியுமா அவ ஒத்துக்கிட்டானே? அவ ஒத்துக்கலனாலும் அதான்டா நடக்க போகுது. உனக்கு தான் புரியல. லவ் பண்ற வரைக்கும் பண்ணிட்டு வீட்டில் உள்ளவங்களை ஃபேஸ் பண்ண முடியாம வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி எதுக்குடா லவ் பண்ணோம்? எதுக்குடா லவ் பண்ணோம்? விட்ரா, அவ அவ்வளோதான். நான் அப்ப சொன்னதுதான், அவளால அவங்க அப்பனை மீறி வேற எதுவுமே பண்ண முடியாது. ஏய், இங்க பாரு, அவ ஒண்ணு என்ன வேணான்னு சொல்லிட்டு போல. இதெல்லாம் பண்றது அவங்க அப்பா. அதுக்கு அவளுக்கு சம்பந்தமே இல்லடா. அவ அங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றா நமக்கு என்னடா தெரியும்? பெருசா சொன்ன ஏதோ உங்க லவ் வந்து உங்களை சேர்த்து வைக்கணும். இப்போ எங்கடா போச்சு அந்த லவ்? இப்பவும் சொல்றேன், அதான் உண்மை. அவ இங்க வந்து உன்னை கூட்டிட்டு போவான்னு மட்டும் நினைச்சாரு. இத்தனை நாளா வராதவன் இனியும் வரமாட்டான். இந்நேரம் அவன் வேற யாராச்சும் பார்த்து போயிட்டே இருப்பான். நீலாம் அவனுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இருக்க மாட்டேன். அவளை மாதிரி ஒரு நெகட்டிவான பொண்ணுக்கு ஏன் ஒன்றும் வரமாட்டான். மாலை தென்றல் மேகம் சாயும் நொடியோ நல்ல நேரம். பிரிந்து சென்று வழிகள் தந்து காயம் தாங்கும் நானும். வழிகள் எங்கும் செல்லும் போதும் திரும்பி பார்த்த நாளும். உன் சிவந்த கண்கள் என்னை கொள்ள சிதைந்து போன நானும் வருகிறேன். உன்னை தேடியே தவிக்கிறேன்.
என் உயிரே உயிரே நீதானடி உணர்வே உணர்வே நீதானடி வலியே வலியே வா வந்து என்னை தூக்கிட்டு போ. ஹலோ. டேய் நான் அவ்வளவு சொல்லி நீ ஏன்டா அங்க போன? டேய் அவன் எனக்காக வெயிட் பண்றாடா. அப்படியே விட்டுற சொல்றியா? டேய் அவதான் போயிட்டால்ல. இங்க பாரு, அவ ஒண்ணு என்னை விட்டு போல. எனக்குன்னு இருக்கிறது அவ ஒருத்தி மட்டும்தான்டா. அவ இங்கதான் இருக்கா. எனக்கு அவ வேணும்டா. அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நீ வைடா போன.
அடிக்காதடி. சண்டை போட வரல, நிவிய பார்க்கணும். சொல்றது கேள, நீ இதுக்குள்ள வராத. என்னடா நிவி எப்போதும் கூட இருப்பியா? மறுபடியும் சொல்றேன், நான் உங்ககிட்ட சண்டை போட வரல, நிவிய பார்க்கணும்னு சொன்னேன். நிவி, 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 நிவி. உங்க சம்மதத்தோட தான் நிவியை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் உங்ககிட்ட வந்து பேசினேன். அதான் நிவியோட ஆசையும் கூட. ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கல. எனக்கு ஒன்று புரியல. இத்தனை வருஷமா பொண்ணு எங்க இருக்கா, என்ன பண்றா, நல்லா இருக்காளா, சாப்பிட்டாலான்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க. அவ லவ் பண்றான்னு தெரிஞ்சவன திடீர்னு எங்க இருந்து வந்தது பாசம்? முன்னாடி அவளை ராசி இல்லாதவன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. இப்ப அவ என்ன லவ் பண்றான்னு தெரிஞ்சவன இழுத்துட்டு வந்துட்டீங்க. இப்ப மட்டும் அவன் ராசியானவளா ஆயிட்டாளா? உங்களுக்கெல்லாம் பொண்ணா பிறந்தா ராசியானவளா பிறக்கணும், இல்லைன்னா பொண்ணா பிறக்கவே கூடாது. இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், இவ்வளவுதான் பேசணும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், நினைச்சா அழணும், நினைச்சா சிரிக்கணும், வலிச்சா கூட வெளியே சொல்லக்கூடாது. அதே மாரி ஏதாவது கேட்டுட்டா அவங்க தப்பானவங்க. உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கிறதுக்கும் வேணும்னா தூக்கி எறியறதுக்கும் அவங்க ஒன்றும் பொம்மை இல்லை, உங்க பொண்ணு. கடைசி வரைக்கும் அவங்க நம்ம கீழே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியே போடா. அப்பா ப்ளீஸ். நீ எப்படி இருக்க? இப்படி எல்லாரையும் அடிச்சுட்டு போயிட்டு நான் பண்ணிட்டு இருந்தா அப்பா எப்படி உனக்கு அக்செப்ட் பண்ணிப்பாரு? எனக்கு உன் மேல இருக்கிற அக்கறை ஏன்னா உனக்கு என் மேல இல்ல. உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ப்ளீஸ் பா, வேணாம்.
வேணாம்ப்பா, அவன் விட்டுருங்கப்பா, அவன் பாவம்ப்பா. ப்ளீஸ், நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், நீ இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா அவரை அடிச்சே கொன்றுவாரு. போயிடு. ஐ லவ் யூ நிவி. வெளியே போடா. அப்பா, விடுங்கப்பா. வெளியே போடான்றல. போதும்பா. இது வரைக்கும் நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி சொல்லி என் லைஃப்ல எனக்குன்னு இருந்த மொத்த நம்பிக்கையும் உடைச்சிட்டீங்க. இப்ப நான் புது ஆளா மாறி நிக்கிறேனா, எதுக்கும் பயப்படாம இருக்கேனா, அதுக்கு காரணம் இவன் தான். இவன் என்னோட ஸ்ட்ரென்த்பா. அவனை நான் எப்பவும் மிஸ் பண்ண மாட்டேன். எனக்குன்னு இருக்கிறது ஒரு லைஃப், அதுல இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டேன். இனிமேலாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடுங்க. என்ன இப்படிலாம் பேச அவன் சொல்லி கொடுத்தானா? இப்ப நானே தான்ப்பா பேசுறேன். உன்னால என் தயவு இல்லாம இருந்துட முடியுமா? நீங்க சாப்பிடுற சாப்பாடு, தங்குற வீடு, படிக்கிற படிப்பு எல்லாம் நான் உனக்கு கொடுத்தது. எல்லாமே நீங்க தான் கொடுத்தீங்க, சந்தோஷமும் நிம்மதியும் தவிர. அதை இவன் தான் கொடுத்தான். அவனுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்க இது வரைக்கும் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நான் போறேன்ப்பா. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் வருவேன் மட்டும் நினைக்காத. இன்னையோட நீ செத்துட்ட நினைச்சுக்கிறேன். சரிப்பா. பெத்தவங்களோட சாபம் ஒண்ணு சும்மா விடாதடி. அவனை நம்பி போறீல, நடுத்தெருவில் நிக்க போற. அவன் அப்படி நின்னாலும் அவன் கூட நானும் நிற்பேன், அவனுக்கு சப்போர்ட்டா. அதை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட தேவையில்லை. இடத்தில் வேறொருவன் இருந்தான், என் மனம் தாங்காதடா, உடல் இருக்காதடா, என் உயிர் இருக்காதடா, என் உயிர் இருக்காதடா. காதலா காதலா காதல் ஒரு கண்ணாடியா, இறுதியில் உடைந்து போகுதே. காதல் ஒரு காத்தாடியா, டேய், விலகியே. உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதா? காதல் ஒரு நிலவொளியா, இனிமே இதை பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்ட பேசாத நிவி. போகுதே. காதல் ஒரு நீர்வீழ்ச்சியா, கண்ணீரும் அருவியாகுதே. வாய் கூடவே உயிர் போகுதே, வாய் கூடவே உயிர் ஏன்னா எனக்கு பிடிக்கல.